हरिः ओं श्री गुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः। गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कर आचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। सकलसमयसृष्टि सच्चित्तानन्ददृष्टि निवसतु मे श्री गुरो दिव्यदृष्टि। सद्गुरुनाथ गुरुमण्डलस्वरूपिणे नमः। श्री ऋषिगोत्रात्मने नमः। अच्युतानन्द गोविन्द केशवानमान्यानानन्दं निर्मलं स्फटिकातुरम् आधारं सर्वविद्यानां हयग्रीव उपास्महे। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यातहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर मां पाहि। हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर मां पाहि। हर हर शंकर मां पाहि जय जय शंकर मां पाहि। सद्गुरुनाथ गुरुमंडल स्वरूपिणे नमः। समस्त सत्संगमंडल गुरुभ्यो नमो नमः। ओम नमो नारायणाय नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरभूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके देवी गौरी नारायणी नमोस्तुते। கொஞ்சம் கம்மி பண்ணு. शिवपति भगवान नारायणर श्रीमन नारायणर लक्ष्मी नारायणर பார்வதி பரமேஸ்வரர் பாண்டுரங்க விட்டர் அப்பேற்பட்ட தெய்வ சன்னதியில் தெரிஞ்ச இடமா இருந்தாலும் சத்சங்கத்தை பிரதி ஏகாதசி மற்ற நாள்களிலையும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இத்தனை ஸ்ரத்தையோட பக்தியோட ஒன்று கூடி அதில் ஒரு விசித்திரமான தலைப்பு, ஆனால் முக்கியமான தலைப்பு ஸ்ரத்தா பக்தி அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் இன்றைக்கி மாலை நம்மலாம் விசாரம் பண்ணுறதுக்கு அடியனுக்கு பாக்கியம் கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் முதல் கண்டு நமஸ்காரங்கள். கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு மறந்து போனாலும் இப்போயே சொல்லிடுறேன், அன்றைக்கி சொல்கிறத இன்றைக்கே சொல்லியிருக்கிற மாதிரி. பக்தி ஒரு சாதாரண வார்த்தை, ஸ்ரத்தா அதே மாதிரி ஒரு சாதாரண வார்த்தை. சத்தியம் வத தர்மம் சரங்கிறதும் ஒரு சாதாரண வார்த்தை. அப்போ தெரிஞ்ச வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியும். அது சாமானிய அர்த்தமா, அது விசேஷ அர்த்தமா, அதில் விசேஷங்கிறதுக்கு என்ன இருக்குது, அந்த விசேஷ அர்த்தத்தை பிரமாணத்தோடு பார்க்கலாமா, இல்லை பொதுஜனங்கள் அவாவாலோட கருத்தா, அது எப்படி நம்ம பக்தியும் ஸ்ரத்தாவும் அது காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். கை கோத்துன்றிருக்கு, ஒன்றுக்கு ஒன்று புரியாது. அப்படி இருக்கிற ஒரு தலைப்பை இத்தனை பக்தர்கள் இருக்கும். பக்தர்னா என்ன, பக்தினா என்ன, ஸ்ரத்தைங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை. ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம், அட்டென்ஷன்னு சொல்லலாம், கவனம்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அதை சீர்திருத்தி சொல்கிறதுனாக்கா ஒழுக்கம், டிசிப்ளின். ஸ்ரத்தைக்கு அதுதான். பக்திங்கிற ஒரு வார்த்தையை சாதாரணமாக இதுதான் பக்தின்னு டிஃபைன் பண்ணதுக்கு அது இயலாது. பக்திங்கிறது ஒரு சாகரம். அந்த சாகரத்தில் அது எந்த சமுத்திரமாக இருந்தாலும் சரி, நதி கூட அப்போ கொஞ்சம் திசை மாறும், வற்றி போகும். சமுத்திரங்கிறது நீர் வற்றாது. அந்த சாகரத்தில்
எந்த போர்ஷனில் போயிட்டு ஒரு டம்ளர்லேயோ ஒரு உத்திரனிலையோ ஒரு பஞ்சபாத்திலையோ ஒரு குளத்துலேயோ ஜலம் பிடிச்சாலும் அது அந்த சமுத்திரத்தோட ஜலம்தான். இங்கே எடுத்ததுனால அது வேறு அது கலர் மாறும், அங்கே எடுத்ததுனால நிறம் மாறும், அது குணம் மாறும். வேணால் நம்ம சொல்லிக்கலாம், நான் டீப்பாக போய் ஆழமாக எடுத்துகிட்டு வந்தேன், ஒருவேளை அதிர்ஷ்டம் இருந்தால் ரத்னம் கிடைக்கலாம். ஆனால் ஜலங்கிறது ஒன்று தான். அப்படி அந்த பக்தி சாகரத்தில் நம்ம எல்லாருமே பக்தர்கள் தான். அது எந்த அளவுக்கு நம்ம பக்தர்கள்ங்கிறது பக்தியை கம்பேரிசன் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. பண்ணினா மகாபுருஷர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, இவள் வசத்தி அவள் தாழ்த்தின்னு சொன்னால் அது வியர்த்தம். அப்போ நம்ம அதை சரியாக உணரலை, புரிஞ்சுட்டு இருக்கோமோ இல்லையோ, உணரலைங்கிறது புரிஞ்சுட்டு இருக்கேன் நான். அதனால் பக்தர்கள்ங்கிறதுல பேத புத்தியே கூடாது, அபேதம்தான். அந்த பக்திங்கிறது அப்போனா என்ன? அப்போ ஏன் சில பேர் அவள் ரொம்ப பக்தியை காண்பிக்கிறா, அது ஏன் அந்த மனோபாவம்? இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்குறதுக்கு உண்மையில் நம்ம எல்லாருமே வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஸ்கூல்லேயும் பெரியவாளா நம்ம இன்றைக்கா இருக்கோம். நம்மளுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவள் இருந்தபோது நமக்கு பக்தினா என்ன சொல்லி கொடுத்தா, இன்றைக்கி அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரோமா? காலத்து ஜெனரேஷன் கேப்னால பக்தியில் கேப் வந்திருக்கா? ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் பக்தி மாறுமா? அப்படி எப்படி இந்த ஆஸ்திரேலியா எனக்கு ஒரு பக்தி, அமெரிக்கான ஒரு பக்தி, இங்கே நம்மளுக்கு காஷ்மீரில் ஒரு பக்தி, கன்னியாகுமரி பக்தி அப்படி இருக்கா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது பக்திங்கிறது என்ன, எந்த காலத்திலிருந்து பக்திங்கிற வார்த்தை நமக்கெல்லாம் போதிக்கப்பட்டது, அதை நம்ம இன்றைக்கி நம்ம கலியுகம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நம்மளாவே வரைகோடுகள் பவுண்ட்ரிஸை எல்லாத்தையுமே நம்ம தான் காரணம். நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி, இன்றைக்கி நடக்கிற நடப்புக்கெல்லாம் சரி, தடை உத்தரவு வாங்கிறதுக்கும் சரி, தடையை மீறி சத் சங்கத்தை நடத்துறதுக்கும் சரி, ஒரு தைரிய மனோபாவம். அப்படி இருக்கிற நிலையில் பக்தின்னு ஒரு வார்த்தை சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஞாபகம் வந்தால் ஒருத்தர் ரெண்டு ஏதாவது சொன்னால் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். பக்திங்கிறது என்ன? அமைதியாக இருந்துட்டாக்க நான் என்ன செய்கிறது? மைக்கில் அப்புறம் ரெக்கார்ட் ஆகாது. பக்தின்னு ஒன்று சொன்னாலே பக்த பிரகலாதர் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரணும். வராவிட்டால் பக்திங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாது. அப்போ இந்த பக்த பிரகலாதன் தான் பக்திக்கு சத்தியயுகம் திரேதாயுகத்துக்கு கிருதயுகத்திலேருந்து ஆரம்பமாச்சு. இன்றைக்கி கலியுகத்துலேயும் 2025 கோவை மாவட்டத்தில் பக்தியை பற்றி பேசுகிறோன்னாக்க எத்தனை விஷயம் பக்தியை பற்றி பேசுகிறதுக்கு க்யூமுலேட்டிவ் டிபாசிட் கூட க்ளோஸ் ஆகிடும். இந்த டிபாசிட் க்ளோஸே ஆகாது, தொடர்கதை. அதுக்கு யார் காரணம்னா ரிஷிகளில் நாரத மகரிஷி. நாரத ரிஷி மற்றும் நமக்கு கிடைக்காவிட்டால் பக்திங்கிறது என்னன்னு பிரகலாதன் நமக்கு பிரகலாதன் அந்த பிரகலாதனை பக்தனை ஆக்கிறதுக்கு காரணம் ஏமன் நாரதர் மகரிஷி. நம்ம பொதுவாக சொல்லுவோம் நாரதர்னா அது வேடிக்கையாக அவர் கலகம் ஊர்பட, அது ஏதோ ஒரு எங்கேருந்து அந்த வார்த்தைலாம் வந்ததில்லை. ஆனால் அது ஒரு அக்செப்டட் ஃபார்முலா தான் வச்சுக்கலாம். அப்பயும் அப்படி அவர் ஆரம்பித்தாலும் நல்லதிலே போய் முடியுங்கிறதையும் அதோடு சேர்த்து தான் சொல்கிறோம். இந்த நாரதர் யாரோட பக்தர்னு கேட்டால் ஸ்ரீமன் நாராயணரோட பக்தர். சரி, அது எப்படி அவர் நாராயணருக்கு பக்தரானார்? அது நாரத சரித்திரத்துக்கு போகலை. நாரதரோட ஒரு பெரிய கிரந்தம் பக்தி சூக்தம்னு, அதை பற்றி விவரமாக பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு சப்தாகமே பக்தி சூக்தத்தை பக்தி குறைஞ்ச அளவு நடத்தினாலும் இவ்வளோ தானே பக்திங்கிற ஆன்சரோடு தான் வெளியில் போவோம் 7 நாளைக்கு அப்புறமா. அந்த பக்தி சுத்தங்கிறத கூட பக்த பிரகலாதன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹிரண்யகசிபு பெரிய அசுர குலம் அந்த காலத்தில். அவரோட வம்சத்தில் வந்ததுக்கு அவனோட ஜனனத்துக்கு முன்னாடி அவனோட பிறப்புக்கு தடை போடணும்னு இந்திரன் அன்றைக்கே நல்லவர் பிறக்கக்கூடாது, அப்பேற்பட்ட அசுரகுலத்தை வந்தால் நம்மளுக்கு இன்னும் இம்சைப்படுத்துவோன்னு இந்திரன் நினைக்க நாரதர் தான் இந்திரனை இல்லைப்பா இந்த குழந்தை
அசுர குலத்துக்கே ஒரு வித்தியாசப்பட்டமான ஒரு குழந்தை ஜனனம் எடுக்க போகிறா, நம்மளோட பாரத தேசத்துக்கே தர்மத்தை எடுத்து சொல்லேன்னு சொல்ல, அந்த கர்ப்பமாக இருக்கிற காலத்திலிருந்தே ஓம் நமோ நாராயணாங்கிற பிரணவ மந்திரத்தை அஷ்டாட்சர மந்திரத்தை போதிக்க எதுக்குமே பயப்படாத தன்னோட அப்பா எத்தனை தொந்தரவு இம்சை கண்டிஷன்ஸ் எது போட்டாலும் கொஞ்சம் கூட அசையாத இருந்த பிரகலாதனோட பக்தி தான் ஸ்ரத்த பக்திங்கிறதுக்கே சிறந்த எடுத்துக்காட்டு. அப்படி இருந்த அந்த பக்த பிரகலாதன் இன்னைக்கு எங்கே நம்ம காண போகிறோம்? முடியுமா? இத்தனை கலகம் நடக்கிறத, இத்தனை பகவான் அவதாரத்தில் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார, எப்பப்போ கிளேஷம் நடக்கிறதோ நான் அவதாரம் எடுப்பேன் தர்மத்தை நிலைநாட்டன்னு கேட்டால், கலியுகத்தில் தெய்வமாக அவதாரம் எடுக்கத்தாலும் மகான்கள் மகாபுருஷர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவாளாலும் அப்பப்போ அவதாரம் எடுத்துட்டு தர்மத்தை இன்னும் நிலைநாட்டுறா. அது பக்தர் துக்காராம் தாஸ் ஆகட்டும், மீராபாய் ஆகட்டும், கபீர்தாஸ் ஆகட்டும், துளசிதாஸ் ஆகட்டும், நம்மளோட காஞ்சி மகா பெரிவா பகத் பெரிவா, எத்தனை அனந்த தீர்த்தர் ராகவேந்தர் எல்லாருமே அவதார புருஷர்கள் தான். அவள் எல்லாரும் பக்தியை நிலைநாட்டிக்க. சங்கீதத்தையும் சாரத பாவதர் புரந்தரதாசர் எல்லாருமே. இப்போ இவாளோட சரித்திரத்தெல்லாம் நம்ம தனித்தனியாக இன்னாரோட சரித்திரம், இப்போ சங்கர விஜயம்னா பகவத்பாதர் என்ன காலடியில் பிறந்து 32 வயசில் என்னென்ன சாதிச்சாருங்கிறது பார்க்குறதுக்கு அவளோட சரித்திரத்தை அன்னைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு வரும். ஸ்ரத்தையும் பக்தியும் இன்றைக்கி இந்த காலத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்ம எல்லாருமே ஸ்ரத்தையோடு இருக்கோமா? நம்ம எல்லாருக்கும் ஏன் இவா வீட்டில் இப்படி இருக்க, அவள் சொல்கிறா, அந்த வைதிகை ஒன்று சொல்கிறா, இந்த கோவிலில் இப்படி நடக்கிறது, அது எதிர்பார்த்தா நடக்காமல் போகிறத, நம்ம இவ்வளோ பக்தியாக இருந்தோம் நமக்கு இவ்வளோ சிரமங்கள் வருது, இதெல்லாம் மனசில் ஒரு சஞ்சலத்துக்குரிய ஒரு கேள்வியாகவே அது தானாகவே எங்கெங்கிறதோ ஜனிக்கிறது. தானாகவே அதை ராத்திரி ஆனாக்க நாளைக்கு மறுபடியும் மாறுமா, காலம் மாறுமா, எனக்கு நிலைமை மாறுமா அப்புறம் சொல்கிறோம். இத்தனைக்கும் நம்ம எல்லோரும் இத்தனை சத்சங்கத்தில் பாகவதத்திலிருந்து உபனிஷத்துலேருந்து நாராயணத்திலிருந்து விவேக சூடாமணி இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணி ராமாயணம் சுந்தரகாண்டம் இதெல்லாம் பண்ணிட்டு பாகவத சப்தாகம் நவாகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தேவையில்லாத கேள்வியாக தேவை இருக்கிற கேள்வியானாக்க ஸ்ரத்தா பக்திங்கிறதுக்கு அளவுகோல் என்ன? அதுக்கு என்ன டிஜிட்டல் பேலன்ஸ்னு ஒன்று வைக்க முடியுமா? தெர்மாமீட்டர் மாதிரி ரீடிங் எடுத்து இவ்வளவு டெம்பரேச்சர் இவ்வளவு டிகிரி, இல்லை ஒரு ஸ்கேலில் 100+, 200+ போட்டால் ஏ கிரேடு பி கிரேடுன்னு போட முடியுமான்னு கேட்டால், என்னோட அபிப்பிராயத்தில் அவாவா மனசு தான் அவாவாளுக்கு அளவுகோல். எத்தனை ஜனங்கள் இருக்கோமோ அத்தனை வித பக்தி உணர்வு இருக்குது. பக்திங்கிறது ஒரு பாவனை. அந்த பாவனையை ஒப்பீடு பார்க்குறத விட நம்ம அதை உணர்றதுக்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள், என்னென்ன கதைகள், என்னென்ன சரித்திரம், யார் யார் மகான்யாசர்கள் உபன்யாசர்கள் எவ்வளோ பேர் என்னெல்லாமோ உதாரணங்கள் எடுத்து கொடுக்குறால, அதை சாத்தியமா சாத்தியம் இல்லையா, நமக்கு கை கூடுமா கை கூடாதா, இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் எங்கே சொல்லியிருக்குன்னு கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக இப்படி தான் இருக்கணும் தர்மசாஸ்திரத்திற்கே என்னால் இருக்க முடியலையே, அதுக்கு வாக்குவாதமா, அதுக்கு பிராயஷ்சித்தமா, இதெல்லாத்தையும் விட நம்ம எப்படி இதை உணர்னாக்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்ரத்தையும் பக்தியும் உணர்ந்துன்னு இருக்கோம், அதை இன்னும் கொஞ்சம் நம்ம தீவிரப்படுத்திக்க முடியுமா, இல்லை அதை விட்டு நாராமல் இருக்குமா? சத் சங்கத்தை நிசங்கத்துவங்கிற மாதிரி இந்த அளவு விட்டாத நம்ம ரிவர்ஸ் கியர் வாங்காமல் இருக்குமாங்கிறத ஒரு அபிப்பிராயமாக என்னோட கண்ணோட்டத்தில் பல திருஷ்டாந்தங்கள், நமக்கு தெரிந்த கதை,
தெரிஞ்ச திருஷ்டாந்தம். ஒருவேளை தெரியாமல் இருந்தால் ஒரு புனஸ்மரணம், ஒரு புது அனுபவம், அதை பார்க்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம இன்றைக்கி இங்கே கூடியிருக்கோம். அப்போ நாரதர் எத்தனை ஸ்ரத்தையாக இருந்தார், நாரதருக்கு பக்தி எந்த அளவு, நாரதர்லேருந்தே ஆரம்பிப்பான். அப்புறம் இந்த காலத்தில் சமீபத்தில் 4 மாதத்துக்கு முன்னாடி பிரத்யட்சமாக ஸ்ரத்தா பக்தியோட ஒரு சான்றோட அனுபவத்தோடு நம்ம பார்க்கலான்னு ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிக்கிறேன். நாரதர் பகவான்கிட்ட நாராயண நாமத்தோட மகிமை, இது நாம மகிமையில் தான் அவரோட ஸ்ரத்தையை எடுத்து காண்பிக்கிறார் பகவான். நாராயண நாமத்தோட மகிமை என்னன்னு நாரதர் கேட்க, நாராயணர் கிருஷ்ணா அதுக்கு பதிலே சொல்லாமல் ஒரு புழுவோட காதில் போய் ஓம் நமோ நாராயண சொல்லணுன்னா, ஏண்டா புழுவோட காதில் சொல்கிறாரேன்னு கேட்க, அதுக்கே மோட்சானிக்கே கிடச்சிருது. சொன்ன க்ஷணத்திலே கிடச்சிருது. நாரதர் பயந்து போயிட்டார், போனால் போகிறது ஒரு புழு தானேன்னு விட்டுட்டார். மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட வந்தால், புழு போயிடுத்தேன்னா அதை பற்றி நீ ஏன் கவலை, ஒரு பட்டுப்பூச்சி புழுலேருந்து பூச்சிக்கு வர, பட்டுப்பூச்சியில் காதலையும் போய் எப்படி காதல் சொன்னால் அதை என்ன கேட்காதுங்க, நானும் கேட்டு தான் சொல்கிறேன், வேணா நாரதர் போய் நம்ம கேட்டுக்கலாம். பட்டுப்பூச்சி காதலையே ஓம் நமோ நாராயணா சொல்லிடுறாரு. அதுக்கும் க்ஷணத்திலேயே டபுள் ப்ரமோஷன் மாதிரி மோட்சம் கிடைச்சிருது. சிவனே நம்மலாம் புழு பூச்சியாக இருக்கலாம்னா நமசிவாயில் சொல்கிறா, புழுவாகி பூவாகின்னு. அப்படி தான் இல்லாமல் 1000 ஜனங்களில் எத்தனை ஜென்மம் நம்ம அப்படி எடுத்துக்கிறோன்னு தெரியாது. கோடி கோடி ஜென்மத்தை இதெல்லாம் தான் வந்துடும். நாரதருக்கு என்னடா நாமத்தோட மகிமை கேட்டால் ஒவ்வொருத்தர் காதலையும் சொன்னாக்கா பிராணனையே ஹரன் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்து 4 மாதம் கேப் எடுத்துறாரு. அப்புறம் கிருஷ்ணன் கூப்பிட்றாரு, என்ன ஆச்சு உனக்கு தெரிஞ்சுட்டான்? இல்லை கிருஷ்ணா, நீ என்ன சொன்னாலும் அந்த பிராணன் பெயர் போனால் போகிறது, வா ஒரு கண்ணுக்குட்டி தான், நீ போய் சொல்லுங்கிற. அச்சோ காமதேனு ஆச்சே, நந்தினி ஆச்சே, நமக்கு பால் கிடைக்காமல் போயிட போகிறது கர்நாடகாவில் நினச்சிட்டு ஸ்ரத்தை பகவான் சொன்னதை மீறாமல் எப்படி பண்ணித்தானே ஆகணும். அங்கே தானே ஸ்ரத்தை. வேண்டான்னு சொன்னால் ஸ்ரத்தையிலே நாரதரே நான் எப்படி என்ன தான் ஆகிட்டு போகிறது, கிருஷ்ணர் இருக்காருன்னு சொல்லிவிட்டு கண்ணுக்குட்டி காதலையும் சொன்னால் அதுவும் சந்தோஷமாக லோகத்தை விட்டுரு. நாரதர் பார்த்தார், எஸ்கேப் ஆகணும்னு எங்கேயாமோ ஓடி ஒரு 6 மாதம் எங்கேயே தெரிஞ்சு மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட மாட்டிக்கிட்டார். எங்கேப்பா சஞ்சாரம் பண்ணப்போ இல்லை ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன், மறுபடியும் உங்கள் எதிர்க்கே வந்துட்டேங்க. சரியான டயத்துக்கு வந்திருக்க பாரு, அந்த ராஜா அரசகுமாரன் அவனுக்கு இன்றைக்கி தான் ஒரு குழந்தை ராணி ராஜாவுக்கு பிறந்திருக்க, அவள் என்னை எதிர்பார்க்குறா, நான் பொறுத்த நீ தான் எனக்கு சரியான அம்பாசிடரு. அந்த இளவரசன் காதில் போயிட்டு ஓம் நமோ நாராயண் சொன்னான். கிருஷ்ணரை நாரதர் அடிக்க போயிட்டாரு தெரியாதனமா. பகவான் சொல்லிட்டா, என்ன நீ சொல்கிற, நான் கொஞ்சமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், சிரச்சேதம் பண்ணி விட்டுருவோம் ராஜா, குழந்தை போச்சுன்னா தலையும் போச்சு வாழும் போச்சுன்னா நான் எங்கே இருக்கிறது, என்ன பரீட்சை பண்ணுற கிருஷ்ணான்னு சொன்னதை செய்ய, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பயந்து 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 போய் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், மகரிஷியே வந்திருக்காரு, குழந்தைக்கு புண்ணியாகம் நாமகரணம் பண்ண இல்லை, நாமகரணம் அப்புறம் இருக்கட்டும், இப்போ கர்ணகரணம் பண்ண வந்திருக்கேன், காதில் உபதேசம் பண்ணணும் அஷ்டாட்சர மந்திரத்தை அகோபாக்கியம்னு சொல்ல. அப்போ அத்தனை பயந்து ஸ்ரத்தையோ ஓம் நமோ நாராயண சொல்லும்போது விசித்திரமாக என்ன நடந்துதான், பிறந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருத்தோ. மகரிஷே நமஸ்காரா. நாராயணர் பார்த்து இவருக்கு ஆச்சரியம், உயிர் போகும்னு நினச்சா பிறந்த குழந்தை வாய் விட்டு பேச ஆரம்பிக்கிறது சாத்தியம்னா சாத்தியம். அந்த குழந்தை சொல்கிறது, எப்படிப்பா நீ பேசுகிற, எல்லாம் நீங்கள் தான் காரணம். என்ன காரணம், நான் புழுவாக இருந்தேன் மோட்சம் கொடுத்தேல, பூச்சியாக இருந்தேன் மோட்சம் கொடுத்தேல, பசு கண்ணுக்குட்டியாக இருந்தேன் மோட்சம் கொடுத்தேல, அதோட மகிமை தான் இந்த ஓம் நமோ நாராயணன் இன்றைக்கி ராஜா வயிற்றில் பிறந்திருக்கேன்னு. அப்போ நாம மகிமைக்கு இது ஒரு பிரத்யட்ச உதாரணமாக இருந்தாலும் ஸ்ரத்த நாரதர் பகவான் மேலே பக்தி இல்லை, இது ஸ்ரத்தை, அவர் சொன்னால் பண்ணி ஆகணும், அது என்னமோ ஆகிட்டு போகிறது. இந்த ஸ்ரத்தாங்கிறத நம்ம பொதுவாக வீட்டுக்கு வர வைத்தியர்லாம் ஸ்ரத்தாவாக செய்கிற காரியத்தினால்தான் ஸ்ரார்த்தம்னு சொல்கிறா. ஸ்ரார்த்தத்துக்கு ஸ்ரத்தை வேணும், ஆனால் ஸ்ரத்த சார்த்தத்தை மாத்திரம் இல்லை, அதை ஒரு பக்கம் எங்கேயோ நம்ம ஏதோ ஒரு இது ஸ்ரத்தை காண்பிக்கணும். ஆனால் ஸ்ரத்தைங்கிறது
ஒரு குரு சொன்னால் குரு வார்த்தையை மீறி எதுவும் கிடையாது. அவர் சொல்லிட்டார், அவர் பாட்டுப்பார். ஜெகத்குரு சொல்லிட்டார். ஜெகத்குருவே சொன்னதுக்கு அப்புறம் இவரெல்லாம் நம்மளாம் போயிட்டு சும்மா சும்மா வந்து 4 பாடம் எடுத்தால் சம்ஸ்கிருத குருங்கிறா. லட்சணமே கிடையாது. குருக்கு இருக்கிற லட்சணத்தை பார்த்தா எனக்கு தான் தெரியும் நான் எந்த கேட்டகிரியில் அங்கே இருக்கேன்னு. அந்த மாதிரி இது நாமத்தோட மகிமை. ஆனால் அங்கே அடுத்தது இதே நாரதரை பற்றி கையோடு சொல்லிட்டா தான் பக்தி. நாரதருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. ரொம்ப நாள் காலம் ஆகிடுது. கிருஷ்ணரோடைய எல்லா இடத்துக்கும் சுற்றின்னு இருக்கார். கிருஷ்ணரும் ரொம்ப சட்டப்படுற. எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாலே 24/7. இன்றைக்கி கூட 24 பவர் ஆஃப் ஆகிடும். அவருக்கு பவரே ஆஃப் ஆகாது. வீசாலாம் கிடையாது. எந்த லோகத்துக்கு மேலே 7 லோகம் கீழே 7 லோகம் யாரும் எங்கே எந்த படுக்கையில் எங்கே இருந்தாலும் நாரதருக்கு கேட்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன். பில் கேட்ஸ் அப்புறம் தான் ஓப்பன் பண்ணினான். இவன் அப்பயே ஓப்பன் பண்ணி விட்டார். எல்லா கேட்டும் ஓப்பனு. அப்படி நாரதர் செஞ்சாலும் கிருஷ்ணரை பார்த்து சாப்பாலாம் யாரை விட்டதை நாரதரையும் விடலை. அதனால் நம்மளாம் சப்பலை புத்தி இருக்கோன்னு வேதனையே பட வேண்டாம். வாழ்நாள் கூட எதுக்கு சப்பலம் படணுமோ நல்லதுக்கு சப்பலம் பட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். கிடைக்கிறத போஜன பிரியான்னு சொல்லிடுவோம். வேண்டவே யோசிக்காதங்க. நமக்கு இது வந்துடுமே ஒன்றும் வராது. வருது தானாகவே வந்துன்னு தான் இருக்க போகிறது. சாப்பிட்டா மட்டும்தான் வர்றதா? அதனால் சாப்பிடணும்னு தோணித்தனா சாப்பிடுங்க. ஒரு இடத்த போய் சுற்றி பார்க்கணும் பார்த்துருங்க. நாரதர் என்ன கேட்டார்? கிருஷ்ணா, எனக்கு ஒரு நாள் ரொம்ப ஆசைன்னு. என்னப்பா ஆசைன்னு? எனக்கு யாருமே பட்டமே தரமாட்டேங்கிறா. எங்கே போனாலும் கலகப்பிரியாங்கிறா. நீ நான் தான் சிறந்த பக்தன். நீ எனக்கு ஒரு பத்மபூஷன் அவார்டு கொடுத்தா நல்லா இருக்குவேன்னு கிருஷ்ணர்கிட்ட நாரதர் கேட்குறார். அப்போ கிருஷ்ணர் நினைக்கிறார், நீயே பக்தன்னு, நீயே சிறந்த பக்தன், நீயே பரீட்சை எடுத்து நீயே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி நீயே மார்க் போட்டு நீயே டென்ஷனாக இருந்தால் நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கு எதுக்குவா பட்டம்? யார் என்ன இல்லை இந்திர லோகத்தெலாம் போனால் ஏதோ சொன்னால் யாரோ வந்திருக்கான்னு கொஞ்சம் ஏஜி பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறதுனால ஒரு விழா மாதிரி நீ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சம்மேளனத்தில் என்னை நீ சிறந்த பக்தனை நீ அனௌன்ஸ் பண்ணிட்டா எனக்கு ஜென்ம சாப்பிடலைங்கிறார். கிருஷ்ணரும் ஓகே, ஒரு பக்தன் கேட்குறானே கொடுத்துட்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கிறார். அது அந்த காலத்தில் அவர் தேவலோகத்தில் பண்ணினார். இந்த காலத்துக்கு அது எடுத்து காமிச்சாக்க சென்னையாக இருந்தாக்க நாரத கான சபா, கோயம்புத்தூர் இருந்தாக்க டிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கத்தில் எல்லா முன் ஏற்பாடும் பண்ணி நாரதரை ஸ்பான்சர் பண்ணி சேரிலேருந்து மைக்கிலேருந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிருஷ்ணா வரப்போகிற சீஃப் விஐபி அவர் தானே கொடுக்கணும்னு பார்த்தா கரெக்டான டயத்துக்கு எப்போ வருவா எப்படி வருவான்னு கேட்கக்கூடாது. சிவன் டைரெக்டாக குளிக்கிற மாதிரி கிருஷ்ணர் எங்கேயாவது குளிப்பான்னு பார்த்தா டைம் வந்துடுத்தோ கிருஷ்ணரை காணோம். நாரதருக்கு அவ்வளோ டென்ஷன், படபடப்பு. எவ்வளோ லட்சம் ரூபா செலவு பண்ணி இத்தனை விஐபிஸை கூப்பிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணன் மாயை நம்மளை மாட்டி விட்டுட்டாரு, அவார்ட் தராமேன்னு கிருஷ்ணான்னு கத்துறார். அவர் துவாரகையில் இருக்கார். இவர் கோயம்புத்தூர்லையோ சென்னையிலோ ஏற்பாடு பண்ணுறாரு. அவர் இருக்கிறது குஜராத்தில். அங்கேருந்து பேசுகிறார். என்னப்பா நாரதா, என்ன கிருஷ்ணா நீ இன்னும் வரவே இல்லை? இல்லைப்பா, எனக்கு இன்றைக்கி நிஜமாக கொரோனான்னு சொல்லலை, ஒரு பெரிய வியாதி, என்னால் நாரவே முடியாது, டோட்டலி பெட் ரிடன், கொஞ்சம் கூட எனக்கு வர முடியாது. என்ன கிருஷ்ணா நீ நினச்சா வர முடியாதா? என்ன இந்த மாதிரி இருக்கிய, உனக்கு என்ன மெடிசன் வேணும்? எங்கேருந்து இப்போ ஃப்ளைட்டில் தான் மெடிசன் பண்ணுற மாதிரி நீ சொல்லு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு போகிறேன். கிடையாது, 10 மினிட்ஸ் கூட வர முடியாதுன்னு சொல்லி இவர் பதன்னு நேராக நாரதர் தானே துவாரகைக்கு போய்ட்டு நிஜமாகவே கிருஷ்ணருக்கு உடம்பு தெரியலன்னு பார்த்தா அவர் படுத்துட்டுருக்காரு. இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. லாஸ்ட் மொமெண்ட்டில் கேன்சல் பண்ண ப்ரோரத்தை கேன்சல் பண்ணால் அவாவா போஜனத்தை சாப்பிட்டு போகிறான். ஆனால் இவருக்கு அவார்டு கிடைக்காம போயிடுவேன். இவருக்கு அதுதானே முக்கியம். ஸோ கேட்குறார், என்ன மெடிசன்? வேறு மெடிசனு இல்லை கிருஷ்ணா, உனக்கு கண்டிப்பாக தெரியும், நீ மாயக்கண்ணன், உன்னோட வியாதிக்கு என்ன வேணும்? அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், பாருப்பா, ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கே. யார் சிறந்த பக்தனோ அவனோட கால் பட்ட மண் என் தலையில் பத்தி மாதிரி போட்டால் எனக்கு வியாதி 20 மினிட்ஸில் சரியாயிடும். ஓ அவ்வளோதானே, இன்னும் இவர் அவசரப்படுற, அவர் தான் தினவன். ஒரே ஒரு நிபந்தனை, அங்கே எந்த பக்தன் கொடுக்குறானோ அந்த பட்டுப்பூச்சி மாதிரி உயிரை தியாகம் போயிடும். யார் எனக்கு அந்த மருந்துக்கு பாத தூளியை கொடுக்குறாளோ அவள் பிராணம் உடனே போயிடணும். இவர் பேக் அடிச்சு விட்டார்.
இவருக்கு உயிருக்கு மேலே ஆசை. இவர் தான் சிறந்த பக்தன்னு பட்டதாரி வாங்கணும்னு பார்த்தாரு. தன்னோட கால் மண்ணு பட்டா தன்னோட உயிர் பண்ணு. என்ன கிருஷ்ணா இப்படி இருக்கனே, நான் என்னப்பா பண்ணுறது, அதுதான் கண்டிஷனுங்கிறாரு. அப்படி யார் இருப்பா? யாருக்கும் உயிர் மேலே ஆசையாக இருக்குமே. கிருஷ்ணர் சொல்கிறார், பாரு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இடத்துல ஜனங்கள் கிடைக்கலாம், அதுவும் நீ போய் பார்த்தா தான் உண்டு. எங்கன்னா நேராக கோபிகா ஸ்ரீகள்லாம் போய் சொல்ல, கிருஷ்ணருக்கு உடம்பு தெரியல, பாத தூளி வேணுமா, அவள் கொடுக்கறத நீ கொண்டு வான. கிளம்பிட்ட போனால் காத்துன்ட்ருக்கா. கிருஷ்ணருக்கு அச்சோ கிருஷ்ணருக்கு காதலான ஸ்ரத்தா பக்தியோட உதாரணம் அங்கே இருக்க. எல்லாரும் கொடுக்க இவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, அவசரப்படாதுங்க, உயிர் போகணும். உயிர் போனேன்னா கிருஷ்ணன் தான் பிழைக்கணும், எங்கள் உயிர் போனேன்னா அதை தாக்கிட்டுன்னு பாஸ்கெட்டாக மண்ணாலின்னு கொண்டு வர்றார். நாரதருக்கு ஆச்சரியம். கொண்டு வந்தால் கிருஷ்ணர் ஜம்முன்னு சிரிச்சுட்டு இருக்கார். வியாதி அது நானே வைத்தியோ நாராயண, எனக்காவது ஜுரம் வருதாது. இப்போ நீ புரிஞ்சுக்கோ சிறந்த பக்தன் யாருன்னு. ஸோ ஸ்ரத்தனா என்ன, பக்தினா என்னங்கிறத இந்த பிரமாணத்தோட நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் லெவல் எங்கெங்கே நம்ம மாறி இருக்கோமோ, உயர்ந்து லிஃப்ட்டில் ஏறுறோமா, படிக்கட்டில் கீழே இறங்குறோமான்னு நம்ம பார்க்கறதுக்கு இதே 2 பிரமாணம். பாகவதம் நம்ம படிக்கிறோம், மாவி தெரிகிறா. பாகவதத்தில் ததிபாண்டன் கதை, ததிபாண்டன் கதை பாகவதத்தில் அது 2 ஸ்லோகத்தில் விஸ்தாரம். நான் இப்போ சொல்லிட்டவங்கள நான் ஸ்லோகம் சொல்லிட்டு நான் கலக்க போதாது மாதங்கி வந்துட்டே இருக்கேன். அவர் சொன்ன மாதிரி அவளோட கோர்த்தில் ஏன்னா நான் ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தா அது டைம் நிறையா போயிடும். தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டி, இப்படி சரியில்லைன்னு சொல்லிடலாங்க. அப்போ ததிபாண்டன்கிற கதை, யசோத கண்ணனை இன்னைக்கு உனக்கு உண்டு எனக்கு உண்டுன்னு கையில் குச்சி நின்று இத்தனை நாள் மற்றவா சொன்னபோது தான் நீ உண்மையை பேசுகிற, மற்றவா தான் நீ வெண்ணையை திருற இது திருற பொய் சொல்ல, இன்றைக்கி நீ வசமாக எங்கிட்ட மாட்டேன்ற, நீ நிஜமாக வீட்டை வச்சுக்க எல்லாத்தையும் திருற, இதுக்கு மேலே உன்னோட இம்சை தாங்காதுன்னு யசோதை வட்டுறா. கண்ணன் தானே வீட்டை விட்டு வெளியே. அன்றைக்கின்னு பார்த்து யசோதை எல்லா கோபிக்காலும் இன்றைக்கி ஆச்சுன்னு சொல்லி கோபிகா எல்லாரும் வீட்டை மூடின்றா. கண்ணன் உள்ளே வரக்கூடாது, ஏன்னா கண்டிப்பாக மாட்டி விடணும், அதுதானே அவளோட எதிர்பார்ப்ப. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தயிர்காரன், அவனுக்கு தெரியாது என்ன நடக்கிறதுன்னு, ததிபாண்டன்னு சொல்லி அவன் பேர், பெரிய ஜாடி எல்லாம் இந்த அளவுக்கு தான் இருக்கான், கரெக்டாக ஒரு சாம்பிள் சைஸ் வச்சுருக்கான். அந்த மாதிரி உயரமான மண் ஜாடியை தான் தயிரெலாம் அதுக்கு மேலே துணியெல்லாம் வேற கட்டி விட்ருவான். இப்பயும் துணி கட்டினா நல்லது, நம்ம பானையிலே தயிரே உயர்க்க எல்லாம் பேக்கெட்டாக போயிடுத்தேன். அப்படி இருக்கும்போது கண்ணன் உள்ளே வந்தோன்னே அவசரமாக எனக்கு விழுந்ததுக்கு இடம் ஒன்றும், இவரே கஷ்டமுஷ்கன்னு இருக்கார், தட்டி விட்டால் பானைலாம் உழையும், தண்ணி தயிர் கொட்டுறான். அவன் ததிபாண்டன் என்னாச்சு, நான் எங்கள் அம்மா என்னை தோத்துறா, நீ எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல வேலை ஒரு பானை காலியாக இருக்கே, உன்னை உடம்பு வச்சுன்னு நீ உள்ளே குதிச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஜிம் மாதிரி, நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்ல ஒரு பானைக்குள்ளே போனோன்னே இவரும் தயிர் வச்சுருக்கேன்னு சொல்லி நல்லா ஈர துணியை போட்டு கட்டி அதுக்கு மேலேயும் ஈரத்தை சொல்லி சொல்கிறா. வரா ஒவ்வொரு ஊராக தேடி இங்கே வந்தோன்னு கேட்குறா. இங்கே கிருஷ்ணன் அவர் பார்த்தார், எப்படி சொல்லித்தார், கிருஷ்ணன்டே சொல்லிட்டா நான் சொல்லித்தர மாட்டேனேன். கிருஷ்ணரா வாட்ஸ்அப்பில் அவுட் ஆஃப் ரீச் மாதிரி 2 நாளாக எனக்கு சர்வர் ப்ராப்ளம், கண்ணனே இந்த பக்கம் வரலை, நானே தேடின்னு இருக்கேன், கண்ணன் வராமல் இருக்க மாட்டானே, என்னாச்சு உங்கள் வீட்டில் என்னென்ன, அவன் பாரு இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னு பார்க்குறேன், இந்த பக்கம் வந்தால் அவனை கண்டிப்பாக உங்கள் வீட்டை வாசலை நானே கொண்டு வந்து நிறுத்துகிறேன், கவலைப்படாதமான யசோதாவும் கிளம்பியாச்சு. கிருஷ்ணர் பானையை தட்டுறார், டக்குன்னு இவன் தர மாட்டேங்கிறான். திறந்து விடு, நீயே உள்ளே போனால் நீயே வாங்குற, எப்படியா வருது, துணி வேறு கட்டியிருக்க, மூச்சு காற்று வாங்க முடியல, திறந்து விடுன்னு 2 கண்டிஷன் ததிபாண்டன் போடுறான். என்ன கண்டிஷன், எனக்கு மோட்சம்னா அவ்வளோ சுலபமாக போயிடுதா, என்னமோ ஸ்ரீரங்கத்தில் தாயக்கட்டை வைக்கிற மாதிரி சொல்கிறிய, மோட்சத்துக்கு நீ அவுத்து விட்டால் மோட்சமான, அதெல்லாம் பேச்சு கிடையாது, சாமர்த்தியம் நீ வெளியில் வந்துக்கா, இல்லை எனக்கு சரி உனக்கு மோஷன் இன்னும் இந்த பானைக்கு என்ன அது தானே உனக்கு காப்பாற்றிட்டு, நான் பர்மிஷன் கொடுத்தேன் பானை கொடுத்தேன். கிருஷ்ணர் பார்த்தார், சரியான பக்தன், நன்னா புரிஞ்சுட்டான், எங்கிட்ட இருக்கிற சாமர்த்தியம் என்னென்ன வெளியில் வர கை காமிக்கிற ததிபாண்டன் மேலே போகிறான். ரிஷிகள் எல்லாம் பார்க்குறா, என்ன ஆனந்தமாக இருக்கே, ஒரு தயிர் வித்தவன்
நம்மளோட ரிஷிகளுக்கெல்லாம் வந்து பொறாமே வராத. இன்னும் கிருஷ்ணர் யாராவது அனுப்புகிறா அதை கிருஷ்ணர் அனுப்புறத கண்கொள்ளா காட்சியா வேடிக்கை பார்க்கலாமேங்கிறதுக்காக நமக்குனாக்கா எனக்கு சான்ஸே தெரியல, நான் தானே க்யூவில் ஃபஸ்ட்டில் நிற்கிறேன்னுமா. நீ க்யூவில் நிற்கிற நின்றுட்டே இருந்தால் அவர் சொல்லுவார். பார்க்குறவா பார்த்துட்டு போகிறா. பார்த்தா அடுத்தது பானை தட்டர் பானியும் போகிறது, 2 பேரும் போகிறா. விட்டல் மகாராஜுக்கு இவருக்கு பண்டிகை கொடுத்த மாதிரி கண்கொள்ளா காட்சியாக எல்லோரும் பார்க்குறா. இவருக்கே மோட்சம் கொடுத்துறான். அப்போ இங்கே என்ன இந்த உதாரணம் இருக்குன்னாக்க, முன்னாடி நம்ம பிரகலாதன்னு ஒரு பக்தன் எடுத்தான். அந்த பிரகலாதன் என்ன சொன்னான்? நமஸ்காரம் மாமா. இல்லை தொடரலாம். அந்த பிரகலாதன் பகவானை பார்த்ததே இல்லை. நாரதர் ஓம் நமோ, எனக்கு தெரிஞ்சு எந்த பிரமாணத்துலேயும் பிரகலாதன் கிருஷ்ணரே நாராயண சாட்சாத் முன்னாடி பார்த்தா மாதிரியே சொல்லலை. ஆனால் ஓம் நமோ நாராயணாங்கிறத எல்லாத்தையும் ஒரு வேளை தியானத்தில் சொல்கிற மாதிரி நாரதர் என்னைக்காவது சொன்னதில்லை. சதுர்பூஜம் சங்கு சக்கரகாரின்னு ஒரு ரூபத்தை வேணால் பிரகலாதன் நினச்சினாலே. வாமன அவதாரம்னு தெரியாது, நரசிம்ம அவதாரம் தெரியாது. அவனோட அப்பா கேட்குறான், எங்கேயா கடவுள் இருக்கா சர்வ வியாபின்னு. ஒரு தூணில் இருந்தால் போகிறோம். அன்றைக்கி நரசிம்மர் அவதாரம் பகவான் பட்ட பாடு இந்த குழந்தைய காப்பாற்ற தூணில்னு வாங்குறான். தூணிலாம் நான் போய் விழுந்துக்கலாம், துரும்பில் போய் நான் எப்படி விழுந்துக்கிறது, இரும்பாக விழுந்துக்கிறோன்னு அவர் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த தூணா அந்த தூணாங்கிறாரு. 1000 கால் மண்டபம் அவனோட மண்டபம். அதில் எத்தனை அவதாரம் இருக்கணும்னு சொல்லி நரசிம்ம அவதாரம் இருந்து சாட்சாத் வந்துடுறார். என்ன இதுலன்னா, கடவுளில் பார்க்காத பக்தன் பிரகலாதன் கடவுள் இருக்கார்னு சொன்னதுக்கு பிரகலாதுக்கு மோட்சம் கொடுத்தார். ததிபாந்தன் கிருஷ்ணரை சாட்சாத் பார்த்துட்டோ சத்தியமாக கடவுளை பார்க்கலன்னு பொய் சொன்ன ததிபாண்டனுக்கும் மோட்சம் கொடுத்துட்றாரு. அப்போ மோட்சத்துக்கு எங்கே பக்தி எங்கே ஸ்ரத்த, பகவான் நடித்தாதான் மோட்சம். ஆனாலும் நம்மளாம் மோட்சம் கிடைக்கும்னு நினச்சா நம்ம எல்லாருக்கும் மோட்சப்பிரதா தான். நீங்கள் சொன்ன மாதிரி அம்பாலே மோட்சப்பிரதா தான். அதனால் நம்ம மோட்சம் கிடைக்கணுமேனு பக்தி சத்தியாக இருக்கக்கூடாது. கிடைக்கிற அன்றைக்கி கிடைச்சிட்டு போகிறது லாட்ரி டிக்கெட்டு மாதிரி. நம்மளும் வாங்கலை, ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதனால் இந்த தடிவானன் சரித்திரம் எனக்கு படிக்கும் போதெல்லாம் இந்த பிரகலாதன் அவரையும் சொல்கிற உபமானம் பக்தி ஸ்ரத்தைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுது. சரி, அது அந்த காலம் ஆகிடுச்சு. ததிபாண்டனும் ஆகிட்டான், பிரகலாதன் ஆகிடுச்சு. இப்போ அந்த யுகத்துக்குலாம் நம்ம போக முடியாது. அடுத்த யுகத்துக்கு வந்தால் ராமாவதாரம். கரெக்டாக நம்மளாம் பக்தர் யாருன்னு கேட்டால் பிரகலாதன் மாதிரி மாற ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஒரு ஸ்க்ராட்சு நம்மளுக்கு குண்டுசியோ பிளேடோ கட்டினா அச்சோ ரத்தம் கொட்டுறதே பிளட்டு லாஸுன்னு சொல்கிறான். எந்த பக்தர் இன்னைக்கு வந்து மாற தரைஞ்சு சீதா லட்சுமண பரதத்தை ராமரை காண்பிக்கிறதுனா அப்போ பக்திங்கிறது என்னங்கிறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? எதை நம்ம வச்சு அளவுகளாக காண்பிக்கலாம்? அந்த ஆஞ்சநேயர் காமிச்சார் வருஷ பிராரமாக எல்லாரையும் கூட்டின்னு போய் ராமர் நோ ராமா, நான் வைகுண்டத்துக்கே வர தயாராக இல்லை. எத்திர ரகுராம் கீர்த்தனம் தத்திரத்திர உன் நாமத்தை இந்த பாரத தேசத்தில் இந்த கோயம்புத்தூரில் பிரவச்சனம் பண்ண இடத்துலாம் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். ஆனால் நான் அப்போ பக்தி மட்டும் இல்லை, அந்த ராமாயணத்துக்கு மேலே அவர் இருந்த ஸ்ரத்தை ஒரு இடம் சொல்லலை. எங்கெங்கே நடக்கிறதோ ஒரு பலகையை போட்டு இன்றைக்கி நம்ம உட்காந்து புஷ்பத்தை போடுறோம். அந்த ஸ்ரத்தா அந்த நம்பிக்கை அதுதான் பக்திக்கு எடுத்துக்காட்டு. அப்போ நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்? யாரோ சொல்லியிருக்கான்னு பண்ணக்கூடாது. நமக்கு சொன்னதுக்கு மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ விஸ்வாசத்தை நம்ம அதுக்கு மேலே வளர்த்துக்கணும். த மோர் வி டெவலப் ஃபெய்த் ஆன் த ஃபெய்த் அப்போ தான் அது பலிக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னால் புண்ணியம், அது எனக்கு தெரியாது. சஹஸ்ரநாமத்தை சொல்லணும். ஒரு நாமம் சொன்னாலும் அதே தான். 1008 நாமம் சொன்னாலும் ஒடிச்சுக்கோ லிஃப்ட் இருக்கா இல்லையா ஓடி போய் நம்ம லேட்டாக போய்டும், இந்த டென்ஷனே வர வேண்டாம். சொல்லத்துக்கு சேர்ந்தோமா அந்த ஸ்ரத்தை வந்து உட்காரணும், காதால் கேட்கணும். எந்த அளவுக்கு நமக்கு அன்றைக்கி முடியறதோ அவர் கண்டிப்பாக அவர் பலன் தருவார். அவர் பலன் தருவர்னு சொல்லக்கூடாது, நைக்கு சொல்லணும், பக்தியோடு சொல்லணும்.
அந்த குறிப்போடு தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஏகாதசி எல்லாத்துலேயும் பார்க்குறோம். வேடிக்கைக்காக சொல்லலை. ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம் தான் இதே மாதிரி தான் கூடுவா. ஞாயிற்றுக்கிழமை நாராயணனுக்கும் ஹாலிடே விட்டுட்டா, சாயங்காலம் கிடையாது. அந்த சீனியர் சிட்டிசன் கூட அவளும் ஷாப்பிங்க்கு போகிறாரா, இருக்க வேண்டியது தானே, பெரும்பாலும் மால் ஷாப்பிங்லாம் பண்ணணும். அடுத்தது இப்படி நம்ம பார்த்துன்னு வந்தோம்னாக்க இந்த ஸ்ரத்தா பக்திங்கிறதுல நம்மலாம் பக்தியாக இருக்கும். இப்போ சாமானிய ஜனங்கள் பக்தினா என்னன்னு சொன்னால், காத்தால் எழுந்துட்டு குளிச்சுட்டோ விளக்கேற்றுறது, கோலம் போடுறது, நம்ம மாட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது, அனுஷ்டானத்தை பார்க்குறவா சந்தானம் பண்ணுறது. இப்போ ஆச்சாரம் வேறு, அனுஷ்டானம் வேறு, பக்தி வேறு, ஸ்ரத்த வேறு. இது நாலுமே எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடினா அதோட சிறப்பே சிறப்பு. இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதோட சிறப்பே சிறப்பு. மகாபெரிவா உற்சாகப்படுத்துறதுக்கோ ஸ்ரத்தையாவோ இருக்கிறதுக்கோ சுவாமி ரூமில் மணி சத்தம் கேட்குறத விட பஞ்ச பாத்திரத்தை சத்தம் கேட்குறதா நான் ரொம்ப வசத்தியாக நினைக்கிறேன்னு சந்தியா வந்தனத்துக்கு அத்தனை முக்கியத்துவத்தை மகாபெரிவா சொல்லியிருக்கா. தெய்வத்தின் குரலை கண்டிப்பாக இது இருக்கு. நான் அப்படி சிறந்த பக்தனோ, நான் சிறந்த அந்த எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்குள்ளே தான் நான் ஒத்தம் என்னென்ன எடுத்துக்காட்டாக இருக்குதுங்க அதை பேசும்போது சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் மகாபெரிவா நினைக்காம ஒரு நொடி கூட என்னோடய வாழ்க்கையை போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது மணி அடிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அந்த தேவ பூஜை பஞ்சேக்கிய பூஜை எடுத்துட்டு வா, வெளிநாடுக்கு போகிறோமே என்ன பண்ணால் கொண்டு போகணும். அது தூக்கின்னு போகிறது பாரனாக்கா சக்தியாது சத்தியாது பக்தியாது, அதுக்காக கொண்டு போட்டால் தப்புன்னு சொல்லலை. உனக்கு பக்தியும் சத்தியம் இருந்தால் உன்னோட விஐபி போட்டி ட்ராவலர் போட்டு இல்லாமல் தூக்கின்னு போறியா. இதையே ஒரு நல்ல காஸ்மெட்டிக் பேக்கில் என்னெல்லாமல் ஃபேன்சி பேக்கெலாம் எல்லோரும் மாட்டின்னு போகிறால, நீயே வெக்கப்படுற. அதுக்குன்னு ஒரு பித்தளை பாத்திரத்தை வச்சுக்கோ, அதுக்குன்னு ஒரு தனி இதை வச்சுக்கோ. ஏர்போர்ட்லேயே சொல்லோ இது என்னோட இது என்ன அவன் ஸ்கேன் பண்ணுவான்னு பயப்படாத, ஓப்பனாக இரு. நீ சத்தியாக இருந்தால் இப்போ ஃபாரின் ஏர்போர்ட்லாம் சந்தானம் பண்ணுறதுக்குன்னு தனி ஹால் வச்சு பஞ்சபாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கா, ப்ரேயர் ஹாலுன்னு. போகிறவாலாம் பார்த்து சொல்லியிருக்கா. நான் உள்ளூரில் பண்ணால் தானே வெளிநாட்டில் போய் ஏர்போர்ட்டில் பண்ணிருக்கேன். அதனால் பண்ணணும்னு நினச்சா அந்த ஸ்ரத்தை இருக்க. அந்த ஸ்ரத்தையை பக்தியோடு செய்யும். ஸ்ரத்தைங்கிறது அனுஷ்டானம், டிசிப்ளின், அபியாசம். அந்த அபியாசம் வளர வளர அதில் ஈடுபாடு கூடிவிடும். ஈடுபாடு கூட கூட அட்டென்ஷன் அதில் நகராது. அப்போ அந்த ஸ்ரத்தையினால் எதுவாக இருந்தாலும் பக்தியும் அதில் கூடும். சரி, இந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோமே, நம்ம விளக்கேற்றணுங்கிறது தான் குறிக்கோளை தவிர நம்ம அதில் 2 திரி போடலாமா, இந்த எண்ணெயை ஊற்றலாமா, அது கழுக பார்த்துருக்கணுமா, ஃபஸ்ட்டு விளக்க தீக்குச்சியால் ஏற்றியா அப்புறம் அதை பார்த்துக்கலாம், திருப்பி வச்சுக்கலாம். அந்த ஏற்றுறதுக்குள்ளே 8 கேள்வி 10 கேள்வி சஞ்சல புத்தி படுறோமே, அது கூட ஒரு நாள் லேட்டாக இருந்தால் போனால் போகிறத கவலையோடு இருந்துக்கூடாது. நம்ம 4:30 மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் இன்றைக்கி அதிர்ஷ்டம், பாதி நாள் 6 மணிக்கு தான் நமக்கே முகூர்த்தம் ஒன்று இருக்குன்னே தெரியுது. அது கல்யாணத்துக்கு கூப்பிட்டு தானே போகிறான், அன்றைக்கி வந்துருவான். அங்கே போஜன பிரியா டைனிங் வேறு முடிச்சிருவா. அன்றைக்கி எப்படி எழுப்புறது, எப்படி விழிப்பு வருது? ஸ்ரத்த அந்த போஜனத்தில் இருக்க வீட்டில் இருக்கும்போது அலாரம் அடித்தா இன்னொரு தட்டு அது பக்தியோட ஸ்ரத்தையோடு அடிக்கிறது டயத்துக்கு. ஆனால் நமக்கே என்ன தோணுது, அது இம்சைன்னு தோணுறது. இங்கே தான் நம்ம மாறுபடுறோம். இந்த மாறுபடுதுங்கிறத இல்லாமல் ஒன்று பண்ணணுமா, இன்றைக்கி தினம் நான் 5 மணிக்கு தான் எழுந்துப்பேனா, அதை அபியாசமாக வச்சுக்கோ. 4 மணிக்கு எழுந்துக்குவேன்னு கவலைப்படாத. விளக்கேற்றுறது. இப்போ நம்ம பிடியரிசி திட்டம் அவர் ஊஞ்சிருத்தி இல்லைன்னு சொல்லிட்டார். எல்லோரும் என்ன கேட்குறா, நாங்களும் சீனியர்லாம் சமையலை விட்டுட்டோன்னா, சமையல் விட்டானா அரிசியும் வாங்கி சுவாமி இடத்துல விட்டு ஒரு பிடியரிசி எடுத்து போடுறது, அது வேண்டாம்னு சொல்லலையே. உனக்கு அந்த பிடியரிசி திட்டத்தில் ஒரு சத்தியம் பக்தி இருந்தால் இருக்கிற இடத்துல நீ பண்ணலாம். நீ சமைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணு, நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதே தான் பரிசேஷனம் பண்ணதும். இதெல்லாம் அனுஷ்டானம், நித்திய அனுஷ்டானம். பரிசேஷனம் பண்ணனாலே எதுக்கு பண்ணணும்னு தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் பண்ணலாம், நம்மளும் 3 சுற்றுறோம். அதை என்னமோ ஒரு செல்ஃபிஷ்னஸோ இல்லை ஐ ஆல்சோ நோ வாட் இஸ் பரிசேஷனம், அதை அதை ஃபேன்சியாக படுது. பல விஷயத்தை நம்ம இந்த அவுட்லுக்கை நம்ம மாற்றிக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். பண்ணலையே ஒன்றும் தப்பு இல்லை, உனக்கும் அபியாசம் இல்லை, பண்ண ஆரம்பித்தா ஒழுங்காக பண்ணு.
அது கீழே உட்காந்து பண்ண தான் விசேஷம். இலையில் சாப்பிட்றது இன்னும் விசேஷம். யார் இலை வாங்கினதோ நம்ம தான் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரோன்னா, நம்ம வாங்கலையே யாராவது ஒரு டிரைவர் அனுப்பிச்சு வாங்கி தரோன்னா, இது ஒரு பரிதேசனம் பண்ணும்போது ஸ்ரத்தைங்கிறது நம்ம பண்ணணும், அபியாசம். பக்திங்கிறது அதை மந்திரம் என்ன சொல்லியிருக்கு, எதுக்காக பண்ணுறான், அதோட அர்த்தம் என்ன, இதை கூடின்னு பண்ணினா பல ஸ்ருதி இன்னும் கூடும். ஃபஸ்ட்டு நீ பண்ணினா சம்திங் யூ வில் கெட் அ ரிசல்ட், அந்த அபியாசத்துக்கு வந்துடும். அதை நம்ம அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டு பண்ணினா நமக்கு அதில் இன்னும் விசேஷ பலன் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம நித்திய அனுஷ்டானத்தை சொல்கிறோமே தவிர இதை இன்னொரு மேல்நிலைக்கு போவோம். ஒரு சாமானிய பெட்டி கடைக்காரன் வடவெள்ளியில் எங்கேயோ நம்ம உழவர் சந்தையில் போனால் கிட்டத்தட்ட இந்த பழைய காலத்தில் எஸ்டிடி பூத் மாதிரி ஒன்று இருக்கும், அதுலேயே அவனுக்கு பெட்டி கடை. அந்த பெட்டி கடைக்காரன் ஒரு சின்ன இருந்தால் அவன் சாதாரணம், அவன் விற்கிறது இந்த சாட்சியில் ₹1 தொங்க விட்டு டீ பேக்கெட்டு காஃபி பேக்கெட் விற்கிறவன். இன்றைக்கும் நான் அவனை ரெகுலராக பார்ப்பேன். அவன் காத்தால் 7 மணி 7:15 இருப்பான். அதுக்கு பக்கத்தில் ஒரு கை வண்டி நிற்கும், இன்னொரு ஆட்டோக்காரன் நிற்போம், எதிர்க்க இன்னொரு கடை. சின்ன ரோடு தான், லிங்கனூரில் தான் அந்த பொட்டி கடை இருக்கேன். ஸோ நான் எங்கே பார்த்தேங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த லிங்கனூரில் லெஃப்ட் சைடில் வரும், அந்த முதல் திருப்பத்துக்கு முன்னாடி. அவனை பார்த்தா காத்தால் 7:15 சாதாரண திறக்கிறான். சின்ன ஹாஃப் டோர் திறப்பான். திறந்த உடனே பார்த்தா அங்கே ஏற்கனவே ஒரு எவர்சில் கிளாஸில் கொஞ்சம் தண்ணி வச்சுருப்பான். அதை எடுத்து தெளிக்கலாம். நான் ஆச்சரியப்பட்டேன். அவனோட இடத்துக்கு முன்னாடி ஒரு 6 இன்ச்சோ 12 இன்ச்சோ யார் என்ன ஸ்கூட்டர் விற்றாலும் ராத்திரி அவன் உட்காந்தானோ அவன் அந்த இடத்துக்கு அதை தெளிக்கிறான். ஒரு நெருப்பொட்டி எடுக்கிறான், ஒரு ஊதுவத்தி காண்பிக்கிறான். ஒர்க் இஸ் வர்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம். அங்கே அந்த பக்தி எங்கேருந்து வந்தது? அதில் நம்மளை பார்த்தா பக்தியாக இருக்கும். நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டா கிடையாது. அவளுக்கு பக்திங்கிற பாவனை ஒவ்வொருத்தர் உள்ளத்துலேயும் நிறையா இருக்க. எங்கேயோ பிளேனில் போயிட்டு இருப்போம், மோட்டார் சைக்கிள் பின்னாடி போகலாம், கார் டாக்ஸியில் போகலாம், இதில் போகலாம். எங்கேயோ ஒரு கோணியம்மன் கோபுரம் பார்க்குறோமா, எங்கேயோ இருக்கலாம், இப்படி போயிட்டு பேசிட்டு போகிறா. இது எங்கேருந்து இந்த பழக்கம் வந்தது? நம்ம தேசத்தை தான் கோபுர தரிசனம் கோட்டி பாபண்டிவான்னு யாரோ சொல்லியிருக்கா. அட்லீஸ்ட் அதுவாது பண்ணுறாள், அதை நம்ம உணரணும். அப்போ அந்த ஸ்ரத்தைங்கிறது ஒரு பாவனை வளர்த்துக்கணும். அந்த வளர்த்துக்க நதியை தாண்டினா காசு போடணும்னு ஒரு சம்பிரதாயம். என்னோட நித்திய பழக்கத்தில் நான் எப்பயாவது எந்த நதி நம்ம ஈரோடு தாண்டும் போதும் சரி, திருச்சி தாண்டும் போதும் சரி, ட்ரெயினில் போகும்போது சரி, காரில் போகும்போது சரி, அந்த பாலத்தில் நிறுத்திட்டோ காசு போட்டு போவேன். சமீபத்தில் ஏசி கோச்சில் கண்ணாடியை திறக்க முடியல, கதவை போட்டுன்னு இருந்தேன். வந்தே பாரத்தில் போனால் அதுக்கும் வழி இல்லை. இனிமேல் வந்தே பாரத்தில் போகக்கூடாது, நதி தாண்ட போடுவோம் நான் நினச்சிட்டுருக்கேன். நார்மல் ட்ரெயினில் போனால் தான் நம்ம பக்தியை நம்ம காண்பிக்க முடியும். அது ஒன்றும் பண்ண முடியாத. இப்போ டாக்ஸியில் போகிறான், அவன் கேட்குறான், நான் நிறுத்தவன், பாரு நிறுத்தப்பா, உனக்கு ஒன்றா 50 ரூபா கூட தரேன், நானும் காஃபி சாப்பிட்றேன், நீ சாப்பிட்றேன், எனக்கு அந்த பவானி தாரை போட்டு தான் போகணும். இது நம்ம எட்டனா போடுறோமா, நோட்டை போடாமான்னு ஒரு போடும், எவனோட பிடிச்சிட்டு போகிறான், எதோ ஒன்று போடும். ஆனால் காயின் தான் போடணும், காசிக்கு போனால் தான் போடணும்னு கிடையாது. இது நதி ஜலத்தில் போகிறதுக்கு காரணம் என்ன? அங்கே எத்தனையோ மீனவர்கள் இருக்கா, யாராரோ குழந்தைகள் கொடுக்கா, அவளுக்கு எடுத்துருந்தா அந்த கங்காதேவியில் காசு போடுறது ஒரு நல்ல கதை இன்றைக்கி உங்களுக்கு வரும் இந்த பிரவச்சனத்தில். அப்போ அந்த ஸ்ரத்தா பக்தியை இதுதான் ஸ்ரத்தை, இதுதான் பக்திங்கிறத நீங்கள் எப்படி ஒரு கோடு போட்டு காண்பிப்பேல. இந்த காசி கதைக்கே வந்துடுறேன். இது ராமகிருஷ்ணர் சொன்ன கதை, எழுதின கதை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை நான் படிக்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதனால் அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 தரம் இந்த கதையை பல பேர்கிட்ட நின்றுருக்கேன். காசி யாத்திரைக்கு போகிறதுக்கே மெட்ராஸ்லேருந்து ஒரு கோஷ்டி கிளம்புறேன். அதில் முக்கியமாக போகிறதில்ல எடுத்து காண்பிக்கிறது ஒரு பெண்மணியோட கதை. சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு போகிற. ஸோ இப்படி ஹிந்தி தெரியுமா, தமிழ் தெரியுமா, அதெல்லாம் நம்ம கதைக்கு காரணத்தை தேடக்கூடாது. போயிட்டு இருக்கும்போது
அப்போல்லாம் கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் மாதிரி இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அவரே எழுதியிருக்கானாக்கா எப்போ எழுதியிருக்கானோ. அப்போ ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ ஒரு 3 நாள் பிரயாணம் புளிஞ்சா எல்லாம் கட்டின்னு போனோன்னே வெடி காத்தாலும் எப்படியோ காசிக்கு போயிட்டு காசிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு கோவிலை பார்க்கணும் மற்ற இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பொம்மநாட்டி நடந்துன்னு போயின்னு இருக்கா, நதிக்கரையில் போயின்னு இருக்கா. என்னமோ தெரியல, அவள் போட்டுன்ற ஹவாயு செப்பல் வந்து காலங்காத்தால் விட்டு போச்சு. எங்கே அங்கே என்ன க்ளோக் ரூமா, செருப்பை வைக்க, கடையா இதை வைக்க, திரும்பி வரும்போது மண்ணில் குத்துமே, அடடா இந்த மாதிரி செருப்பு விட்டு போயிட்டேன் என்ன செய்யுதுன்னு பார்க்கும்போது கரெக்டாக 6 மணி 6:15. அதிர்ஷ்டவசமாக அங்கே ஒரு செருப்பு தைக்கிறவன், சக்கிலேன்னு சொல்லுமே, காப்